ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் மகாராஜாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. பரிசுத்தரே, நல்லவரே, கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை இந்த நாளில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக கோடி மகிமை ராஜா, கோடி ஸ்தோத்திர. சர்வ வல்லவரே, உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் சுவாமி. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. பரிசுத்தரே, இந்த காலகட்டத்தில் சுவாமி ஆண்டவரே, எங்களை கிருபையாய் தயவாய் அப்பா நீங்க நடத்தி வருகிறீங்களே சுவாமி. நல்லவரே, எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அதுக்கு ஈடாகாது ராஜா. மகாராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைய துதிய கனத்தை உமக்கே செலுத்துகிறோம். நல்லவரே, நன்றி ராஜா. அப்பா, ஒன்று கூடி ஆராதிக்க சுவாமி உங்களுடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தவரே, பெரியவரே, ஆளுகை செய்கிறவரே, ராஜாக்களை ஆளுகை செய்கிறவரே, எங்க தேசத்தை ஆளுகை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உயிருள்ள அனைத்து ஜீவ ஜந்துகளையும் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற நல்லவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை ராஜா. அப்பா, இந்த காலை வேளையில சுவாமி ஆராதனை வேலையை உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரே அப்பா, ஏற்ற வேலையில நீங்க கூட்டி சேர்க்க போற உங்களோட கிருபை தயவு இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். தடையின்றி கூட்டி சேர்க்க போறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவரே, இன்றைய நாள்ல உங்களுடைய சமூகத்துல வந்து உம்மை அறிந்து கொள்ள அப்பா, நீரே மெய்யான தேவன், நீரே மெய்யானவர் என்று சுவாமி அப்பா, உம்மை அறிந்து உம்மை ஆராதிக்க உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த கிருபை பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நடக்க போற ஆராதனை ஆவியானவரே தொடங்கி பரிசுத்த ஆவியானவர் நீங்க வழி நடத்த போறவங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வழி நடத்த போற சகோதரர் நீங்க அபிஷேகித்து வழி நடத்த போறபடியால் ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தினால நிரப்ப போறபடியால் ஸ்தோத்திரம். அப்பா, இசைக்கரை வாசிக்கிறவர்களை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, வார்த்தை கொண்டு வருகிற அடியானை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி வார்த்தை கூட எங்களோடு இடைப்பட போறவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்திலே எழுந்திருந்து அவரை நாங்கள் ஆராதிப்போம். நாங்கள் நம்புகிற தேவன் அவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் மரித்தோர் அல்ல, மரித்தோர் இருந்து உயிர்த்த தேவன், என்றும் எங்கள் மத்தியிலே ஜீவனோடு இருக்கிறவர். அவரை நம்புகிற நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி துதிப்போம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. கையை தட்டி பாடுவோமா? நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை.
பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. எல்லாரும் சொல்லுவோமா? நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. அவர் நல்லவராக வாக்கு மாறாதவராக எங்களோடே இருக்கிறார். என்றும் எங்களை காக்கிற தேவன் அவர். அதனால் நாங்கள் உற்சாகத்துடனே அவரை பாடுவோம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க மேலோங்க செய்வார் பயம் இல்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லை. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நல்ல கரங்களை தட்டி. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. மறுபடியும் சொல்லுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் நம்பிடும் தேவன் என்னோடாயிருப்ப பயமே எனக்கில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். என்றும் எங்களை மறவாமல் எப்போதும் எங்களுடனே இருக்கிற தேவனவர். அதனால் நாங்கள் அவரை ஆராதிப்போம். நாங்கள் நம்பத்தக்க தெய்வம் அவர் ஒருவரே. அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சுவாமி நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நாங்கள் கடந்து போகிற காலம் நமக்கு மட்டுமில்லை, இலங்கையில எல்லாருக்குமே கஷ்டமான காலம், நம்பிக்கை இழந்த காலம், உபத்திரவம் நிறைந்த காலம். ஆனாலும் நாங்கள் தேவன் பட்சமாக நம்பிக்கையாய் இருக்கும் போது அவர் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் நம்புவதற்கு எந்த ஏதுவுமே இல்லாத போதும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பினார். தேவன் அவனை எவ்வாறாக ஆசீர்வதித்தார். நமக்காவது ஏதாவது சிறு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆனால் ஆபிரகாமுக்கு இருக்கவில்லை. அவன் முதிர் வயதாய் இருந்தான். ஆனாலும் தேவன் இல்லாத இடத்திலே உருவாக்குகிற தேவன். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க.
ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால சொல்லுவோமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்தை சொல்லலாமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அவரை துதிப்போமா, ஒருவரை நம்புவேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்தவரை உயர்த்தலாமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தோற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்தோடு அவரை துதித்து பாடுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் பூமியிலே நம்பத்தக்க ஒரே ஒருவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. மனுஷனை நம்புவதற்கு அவன் மாத்திரம் ஆண்டவரே சுவாமி. நாங்கள் உம்மிலே நம்பிக்கையாய் இருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எவ்வாறாக ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கையாய் இருந்து ஆண்டவரே சவால்களை சந்தித்தார்களோ செய்தார்களோ, அதே போல ஆண்டவரே நாங்களும் உம்மிலே தனித்திருந்து உம்மிலே நம்பிக்கையாய் இருந்து இந்த சூழ்நிலையை எதிர்த்து ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்.
எல்லா சவால்களையும் மேற்கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம், பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மில் மென்மேலும் நம்பிக்கையாயிருக்க எனக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நன்றி சுவாமி. ஓ நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு அவரை துதிப்போமா? அவருடைய அந்த சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். அவர் எங்கள் மத்தியிலே வாசம் உள்ளவராக இருக்கிறார். ஓ சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா உம்மிலே பிரியமா இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா உம்மிலே பிரியமா இருக்கிறது. ஆண்டவரே உம்மை நான் தரிசிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே எனது நம்பிக்கை, எனது விசுவாசம், எனது ரட்சணிய கொம்பும் கேடையும் எல்லாமே எனக்கு நீர். ஆண்டவரே சுவாமி, உம்மை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். இம்மட்டும் நடத்தி வந்த நல்லவரே சுவாமி, உம்மை துதிக்கிறேன். எக்காலத்திலும் உம்மை துதித்திடுவேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். சொல்லுவோமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கன்மலையே கடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கன்மலையே கடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. பிரியமானவர்களே, நாங்கள் நம்புவதெல்லாம் அவராலே முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் போற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் போற்றிடுவேன். அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். சொல்லுவோமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, ஆமென். சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆம் ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்களுக்கு எல்லாமானவர். ஆண்டவரே
உம்மை உயர்த்துகிறோம். வல்லமையின் ஆவியானவரே சுவாமி, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி, உம்முடைய வல்லமையினாலே மகிமையினாலே எங்களை நடத்தும் ஆண்டவரே சுவாமி. உம்மால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. தாவீது நம்பினான் ஆண்டவரே, அவனை ராஜாவாக ஜெயிக்க வைத்தீர் ஆண்டவரே சுவாமி. ஆபிரகாம் உம்மை நம்பினான் ஆண்டவரே, உம்மை விசுவாசித்தான் ஆண்டவரே, அவனை ஜனங்களின் ஜாதிகளின் தகப்பனாக்கினீர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்த வல்லவர். வாக்கு தந்த தெய்வம் நீர் ஆண்டவரே சுவாமி. வாக்கு மாறா தெய்வம் நீர். எங்களை நடத்த வல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்திலும் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய தயை இல்லாமல், உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை வீணாண்டவரே சுவாமி. ஆவியினாலே எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே சுவாமி. ஓமையான ஜீவனதி நீர் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே சுவாமி. ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் இந்த இடத்திலே வாசம் செய்யும் ஆண்டவரே. ஓ, கடினமான இருதயங்கள் தளர்த்தப்படட்டும் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரே, வந்திறங்கி அதிசயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அளவில்லாத தேவ பிரசன்னத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ, விசுவாசத்தோடு வாஞ்சையோடு கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிற தெய்வம். ஓ, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரம் என்னை வழி நடத்தட்டும் ஆண்டவரே சுவாமி. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் என்னை நடத்தட்டும் என்று சொல்லுவோம். எங்கள் இருதயங்களை அவர் பாதத்திலே ஊற்றி ஜெபிப்போம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீ ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ரெண்டு கரங்களை வச்சு சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.
கேட்கிற எவருக்கும் கொடுக்கிற தேவன் அவர். வாஞ்சியோடு இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்போம், ஆண்டவரே நிரப்புங்கள் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பும், ஓ உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போம், துதிகளினாலே அவரை உயர்த்துவோம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரன் எங்கள் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. ஒரே மனதோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே நம்மை தக்கவர் நல்லவரே. நாங்கள் நம்பத்தக்க தேவன் அவர். அவரை நாங்கள் ஆராதிப்போம், உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விசை இரண்டு கரங்களை அப்பாவுக்கு எதிராக ஓ சொல்லுவோமா? அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராவியை வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ உற்சாகமாக அவரை துதித்து மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சுவாமி எங்களை ஆளுகை செய்யும், எங்களை அபிஷேகியும், எங்களை நடத்தும். எல்லா சூழ்நிலையும் ஜெயம் கொள்ளைகளுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்களிலே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையாய் நடத்தும் ஆண்டவரே. நீரே பாதுகாத்திடும், எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன், இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சுவாமி ஹல்லேலூயா. விசேஷமாக எங்களுடைய மத்தியிலே நாளில் வந்திருக்கிறதான சிஸ்டர் கல்யாணி அவர்களை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசெம்பிளி ஜீவயுள்ள சபையின் சார்பாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் அந்த சகோதரி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு என்ன காரியமாய், என்ன கஷ்டத்தோடு, என்ன பாரத்தோடு, என்ன பிரச்சனையோடு அந்த சகோதரி வந்திருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இந்த இடத்துல இருந்து செல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், சமாதானத்தோடு அவர்கள் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த சகோதரியை நீங்கள் எழுந்திருக்கும்படியாய் சபை யாவருமாய் அந்த சகோதரிக்காய் ஜெபிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றி. சகோதரி கல்யாணியே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு வந்திருப்பது தகப்பனே என்ன தேவைக்காய் என்று நாங்கள் அறியோம். எங்கள் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் என்று சொன்ன தேவன்,
என்ன பாரத்தோடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன பிரச்சனையோடு ஆண்டவரே அந்த சகோதரின் இடத்துக்கு வந்திருக்கிறார்களோ அதை நீங்கள் அறியறீங்க. நாங்கள் ஆண்டவரே அவர்கள் முகத்தை பார்க்கிறோம். எங்கள் தேவன் நீங்கள் அவரை அறியறீங்க. இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்கும் விடுதலையை அளிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த வண்ணமாய் திரும்பாத படிக்க இந்த இடத்திலிருந்து உம்முடைய தேவ ஆசீர்வாதத்தை விடுதலை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து செல்ல தேவன் கிருபை அளிக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமாய் அவிதமாய் எங்களுடைய ஜெபத்தில் அப்படியே நாங்கள் தரித்திருப்போம். எங்களுடைய தேசத்திற்காய் நான் செபிக்க போகிறோம். எங்களுடைய தேசத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தீர். இந்த தேசத்துக்கு எங்களை நீர் கொண்டு வந்தீர். இந்த தேசத்தின் நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த தேசத்தின் மேல் கிருபையாய் இருக்கிறீர் நீர். ஆண்டவரே இந்த தேசத்தின் சூழ்நிலையை மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும். என் தேவனால் மாத்திரமே, ஆண்டவராகிய இயேசுவால் மாத்திரமே இந்த தேசத்தை நன்மையில் கொண்டு செல்ல முடியும். அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் அவருடைய பிள்ளைகளின் விசுவாச நம்பிக்கையை கொண்டு அற்புதம் செய்யவே போகிறார். அற்புதம் செய்வார். நாளை தினம் களிப்பாய் மாறும், நாளை தினம் சந்தோஷமாய் மாறும். நாளை தினத்தில் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புடுவோம். நல்ல ஆண்டவரே தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை கேளு நான் தருவேன் என்று சொன்னீரே, இந்த தேசத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த தேசத்தில் எங்களுக்காய் ஆண்டவரே உம்முடைய திட்டம் நோக்கம் இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு நன்மையும் இல்லை என்றுதான் நாங்கள் இப்ப பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் கிருபை அளிக்க, எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாய் இறங்கி எங்கள் தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற, எல்லா சாபமை நீக்கி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் மீட்டெடுக்க முடியும். ஆண்டவரே நீர் மீட்டெடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த தேசத்தில் நாங்கள் நன்மைகளை புசிக்க வேண்டும். ஆண்டவரே தகப்பனே, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் பக்கம் திரும்பினால் நான் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, நீர் இந்த தேசத்துக்கு சேமத்தை அளிக்கும்படியாய் செபிக்கிறோம். தலைவர்கள் அல்ல ஆண்டவரே, ஐயா தலைவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எங்கள் தேசத்துக்கு விடுதலையை தாரும். எங்கள் தேசத்தின் உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல ஆண்டவரே நன்றி நன்றி. விசேஷமாய் அறிவித்தலுக்கு நாம் கடந்து செல்வோம். வருகிற ஆராதனை அன்று வருகிற ஞாயிறு தினத்தில் விசேஷமாக வருகிற ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறது. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நாம் யாவரும் சபையார் ஆயத்தமாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். எங்களுடைய ஆயத்தம் மிக முக்கியம். திருவிருந்தை பரிசுத்தமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதன் அப்படி வருகிற ஞாயிறு ஞானஸ்நானம் வகுப்பு நடைபெறும். இதுக்கு ஞானஸ்தான வகுப்புக்கு நீங்கள் ஞானஸ்தானம் பெற இருக்கிறவர்கள் நீங்கள் ஆயத்தமாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசேஷமாய் டீன் கிளாஸும் நடைபெறும். டீன் பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்விதமாய் ஊழியத்தில் ஈடுபடும் யாவரும் இன்று நின்று போகும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவ்விதமாய் புதிதாய் வருகை தந்திருக்கிறதான் நீங்கள் யாவரும் எங்களுடைய ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்து போகும்படியாய் உங்களுடைய ஜெபமும் அந்த இடத்தில் ஏறெடுக்கப்படும். அவர்களை தயவு செய்து நின்று சந்தித்து போங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட மீண்டுமாய் கூட நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இது காணிக்கை நேரமாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் ஆலயங்களிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம் பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்து பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை
வதிக்க மாட்டேனோ என்று என்னை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் கொடுத்து கர்த்தரை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட காணிக்கை எடுக்கிற சகோதரர்கள் முன்பதாய் வாருங்கள். உங்களுடைய காணிக்கைகள், தசம்பாங்கள் உங்களுடைய கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுறீங்க? தேசத்து சூழ்நிலைகள் எப்படியோ இருக்கிறது. அநேகர் சொல்லுவார்கள், ஐயோ சரியான கஷ்டம். ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிற நாங்கள் எல்லாவற்றிலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் யாவரும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நாங்கள் அவருக்கு கொடுக்கும்படியாய். அவருக்கு ஐஸ்வர்யம், அவர் எங்களுக்காய் ஐஸ்வர்யமான தேவன். அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிற தேவன். இந்த உலகத்திலே மகா ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர். நாங்கள் அவரை சேவிக்கிற நாங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் கையில் வைத்து கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த நேரமும் கர்த்தர் எங்களை அவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட நாங்கள் கர்த்தரிடத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்பா, உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, உங்களை நான் துதிக்கிறேன். அப்பா, இந்த அருமையான நேரத்திலும் கூட ராஜ்யா அப்பா, காணிக்கைகளுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன் சுவாமி. அப்பா, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ராஜ்யா மனமுகந்து கொண்டு வருகிற உம்முடைய காணிக்கைகளை நீர் அதிகம் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் நீர் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தகப்பன் சுவாமி. அப்பா, கொடுக்கிற காணிக்கைகளினூடாய் பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, காலகட்டங்கள் சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் உம்முடைய கர்த்தாவே கரம் ஒருபோதும் குறுகி போற கரம் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீங்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதற்காய் நான் நன்றி என்று சொல்லுகிறேன். அப்பா, எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். காணிக்கைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தசம பாகங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கொடுக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளை வருகிற நாட்களிலே கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறேன். உங்க தயவுள்ள கரத்திலே முற்றுமாய் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் உற்சாகமாக ஒரு பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு காணிக்கைகளை கொடுப்போம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி துதிப்போம். Check one.
இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அசெம்பிளிஸ் சபையின் சார்பினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். அதே போல இதுதான் நான் முதல் தடவை இந்த சபைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் உங்களையும் நாங்கள் மீண்டும் இந்த காலை வேளையிலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இது நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஆராதனை. நீங்கள் தொடர்ந்து இந்த சபைக்கு வரலாம். ரைட், இங்கே இருக்கிறவர்கள் நல்லவர்கள். ரைட், ஆனபடினாலே இங்கே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். நிலைமைகள் மோசம் அடைஞ்சு கொண்டு போகிறது. ஆனால் தேவன் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்புறீங்களா? தேவன் இன்னும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அங்கே எவ்வளவு நிலைமைகள் மோசமாய் போனாலும் தேவன் அங்கே கிரியை செய்ய போதுமானவராக இன்னும் இருக்கிறவராக இருக்கிறார். அப்படித்தானே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன? ஸோ அன்படினாலும் இந்த வழியை கர்த்தர் நல்லவராய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறோம். நான் இந்த வழியில் கர்த்தர் வார்த்தைக்கு நான் கடந்து செல்வோம். கர்த்தர் பிள்ளைகள் இங்கே சண்டே ஸ்கூலுக்கு போகலாம். அங்கே அதே போல் அங்கே ஆராதனையின் பின்பு அங்கே ஊழியத்தில் ஈடுபடுவதற்கான கூட்டம் நடைபெறும். தயவுசெய்து நீங்கள் அங்கே நின்று போகுமாறு உங்களை ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் தயவுசெய்து சற்று நின்று போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுங்கள். அதே போல் அறிவித்தது போல் புதிதாக வந்தவர்கள் இல்லை அண்மையிலே புதிதாக வந்தவர்களாக இருந்து சொன்னால் தயவுசெய்து ஆராதனையின் பின்பு நீங்கள் 4வது மாடியிலே நின்று போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே இந்த வழியில் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு காட்டில் சிங்கம் போய் சொல்லிச்சுதான். ரைட், சிங்கம் போய் கேட்டுச்சுதான் காட்டில் போய் பார்த்து குரங்கை பார்த்து கேட்டுச்சுதான் இந்த காட்டுக்கு யார் ராஜா தெரியுமான்னு சொல்லி. ரைட், அப்போ குரங்கு சொல்லிச்சுதான் நீங்கள் தான் ராஜான்னு சொல்லி. அப்போ சிங்கம் போய் யார் மானை பார்த்து கேட்டுதான். அதுக்கு பிறகு இந்த காட்டுக்கு யார் ராஜா தெரியுமான்னு சொல்லி. இப்போ மான் சொல்லிச்சுதான் நீங்கள் தான் ராஜான்னு சொல்லி. ரைட், அதுக்கு பிறகு சிங்கம் போய் இப்போ சிங்கத்துக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கையில் இப்போ யானையை போய் பார்த்து கேட்டு தான் இந்த காட்டுக்கு யார் ராஜா தெரியுமான்னு சொல்லி. அப்போ யானை அதை கணக்கெடுக்கலன்னு சொல்லல. அப்போ சிங்கம் 2ஆம் தரம் கடிச்சான் யானையை பார்த்து இந்த காட்டுக்கு யார் ராஜா தெரியுமான்னு சொல்லி. அப்போ அதுக்கும் யானை ஒரு கணக்கெடுக்கல. இப்போ 3ஆம் தரம் பார்த்து கடிச்சான் இந்த காட்டுக்கு யார் ராஜா தெரியுமான்னு சொல்லி. அப்போ யானை கோபம் வந்து யானை என்ன செய்யுதுன்னா சிங்கத்தை பிடிச்சி தூக்கி எறிஞ்சு விட்டுதான். ரைட், அப்போ சிங்கம் தூர போய் விழுந்துட்டு பார்த்து சொல்லிச்சுதான் தெரியான்னு சொல்கிறதானே அதுக்கு இப்படி செய்கிறதா? ரைட், நான் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி நான் ஜெபம் இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருடையும் பேசும்படியாக வல்லமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த காலை வெளியிலும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நல்லவர், நீர் கிரியை செய்கிற தேவன். இந்த காலை வெளியிலும் நீங்கள் ஒவ்வொருடையும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நாமும் இந்த காலை வெளியிலே மகிமைப்படுவதாக நீ உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. எங்களை ஒவ்வொருடையும் வல்லமை அடுத்து பாவிப்பீராக. நீர் தாம் இந்த வழியில் கிரியை செய்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதாமத்தின் ஒரு பகுதியை நான் வாசிப்போம் இந்த வேளையிலே. அங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் 30ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். அந்த பகுதி இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் அவைகளில் ஒன்றை பார்க்கிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே,
இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்றது நீங்கள் விசேஷித்தவர். ஆமென். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த காலை வேளையிலே விசேஷித்தவர். ஆமென். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ரைட்? நீங்கள் விசேஷித்தவர், ரைட்? உங்களோட குடும்பத்தில், என்ன, இந்த தேசத்தில், இந்த சபையில் நீங்கள் விசேஷித்தவர். ஆமென். அங்கே தேவன் அங்கே நீங்கள் உங்களை விசேஷித்தவராக காண்கிறார். உங்களை ஒவ்வொருத்தரையும் தேவன் விசேஷித்தவராக காண்கிறார். ரைட்? அங்கே எதுன்னு சொல்லுது, நீங்கள் பாருங்கள், அங்கே அங்கே காட்டு அங்கே புஷ்பத்தை பூவை பாருங்கள், அது இன்றைக்கு இருந்து நாளைக்கு அது பட்டு போயிடும், இல்லாட்டி நாளைக்கு வாடி போயிடும். ரைட்? ஆனால் அது அங்கே அதே போல் நீங்கள் பார்த்து இந்த இந்த என்ன பறவைகளை பாருங்கள், அவைகள் வந்து விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே அது என்ன சொல்லுகிறது, அவைகளுக்கு அவ்வளவுக்கு விளக்கம் இல்லை அவைகள் செய்யத்தக்கதாக, இல்லாட்டி அவ்வளவு ஞானம் இல்லை அவைகளுக்கு அதில் செய்யத்தக்கதாக. பூக்கள் இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு வாடி போயிடும், அதுக்கு அது கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது, இல்லாட்ட கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது. அப்போ இங்கே இந்த பூக்களை பார்க்குறோம், அது கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நாள், ஒரு நாள் 2 நாள் தான். இல்லை இந்த பறவைகள், இந்த மிருகங்களை போய் அதுக்கு அவ்வளவாய் ஞானம் இல்லை, அறிவு இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. ரைட்? உங்களுக்கு அதுக்கு மேலே திராணி தாளந்து இருக்கிறது. ரைட்? உங்களுக்குள்ள தேவனுடைய திறமைகளை தாளந்துகளை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொன்னால், இங்கே இவைகளை பாருங்கள், இவைகள் அற்பமானவைகள். ரைட்? இன்றைக்கு இருந்து நாளைக்கு போயிடும். ஆனால் அவர்களுக்கு தங்களை அங்கே ஞானமாய் நடத்தி கொள்ளவும் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அங்கே அதான் நாங்கள் வேதம் சொல்கிறோம். அதே போல் இன்னும் ஒன்று தான், நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். என்ன சொல்றது, உங்கள் பரமபிதா தான் அவைகளை பிழைப்பூட்டுகிறான். ரைட்? அங்கே சொல்றது, இங்கே இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அங்கே இந்த பறவைகளை பாருங்கள், இவைகளை பாருங்கள், இவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ரைட்? அப்போ என்ன சொல்லுகிறது, அதாவது இவைகள் வந்து என்னென்னு சொல்லலாம், அதாவது 2வது தரத்திலே காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ரைட்? அது என்ன சொல்றது, நீங்கள் அதாவது இந்த கெட்டகுமாரன் கதையில பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது, அவங்க ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அங்கே இளைய குமாரன் எல்லா சொத்துக்களையும் வாங்கி தூர பிரதேசம் போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழித்து விட திரும்ப அவன் அங்கே பன்றிகள் மேய்க்கிற இடத்துல வந்து, இங்கே வேதம் சொல்ல 17ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். போதும். அங்கே 17ஆம் சொல்றது, என் வீட்டில், என்னுடைய தகப்பன் வீட்டில் கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அவன் 3 நேரம் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்றான் இல்லையோ, ஆனால் பூர்த்தியா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு. அப்ப 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே வேதம் சொல்லுது, அங்கே அதுக்கு பின்பதாக 17ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற போது சொல்லுது, அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன தகப்பன் அங்கே பாதரட்சியை கொடுக்கிறார், அவனுக்கு ஆடைகளை கொடுக்கிறார், நல்ல கொளுத்த கன்றை அடித்து அங்கே எல்லோரும் சந்தோஷமா இருப்பாங்க. 24ஆம் வசனம், என் குமாரனாகி இவன் அங்கே மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஆமென். அங்கே சொல்ற, என் குமாரனாகிய இவன். அவருங்க தகப்பனிடத்தில் வருகிற போது தகப்பன் திரும்பமான வேலைக்காரனை ஏற்றுக்கொள்ளவில்லை, கூலிக்காரனாக எடுத்துக்கொள்ளல, மீண்டும் தகப்பனாக அங்கே மகனாக இங்கே ஏற்றுக்கொள்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. ரைட்? அப்ப என்ன சொல்றது, இங்கே கூலிக்காரருக்கே உங்கள் பரமபிதா இங்கே நன்றாய் பரிபூர்ணமாய் போஷிக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொன்னா, தன்னுடைய மகனை அவர் போஷிக்காம விடுவாரா? ஆமென்.
அங்கே ரெண்டாம் தரத்தில் இருக்கிறதான் சொல்ல உங்கள் பரமபிதா. அதாவது அங்கே பறவைகள் சரி, மிருகங்கள் சரி, பூக்கள் இவைகள் சரி, இவைகள் ரெண்டாம் நிலைகள் இருக்க, இவைகளையே தேவன் போஷிப்பார் என்று சொன்னா உங்களை கவனிக்க மாட்டாரா? அதைத்தான் அங்கே சொல்வது உங்கள் பரமபிதா. அதாவது நீங்கள் அவருக்கு விசேஷித்தமானவர்கள். ஆமென். அப்ப உங்களை தேவன் நிச்சயம் அங்கே பராமரிக்க போதுமானவராக இருக்கிறார். ரைட். அங்கே அதாவது கூலியாலேயே இல்லாவிட்டா ரெண்டாவது நிலையில இருக்கிற மற்றவைகளையே கர்த்தர் பராமரிக்க, பாதுகாக்க, வழிநடத்த போதும் என்று சொன்னா உங்களை நிச்சயம் அவர் பராமரிக்க போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. ரைட். அப்ப இந்த நாளிலே நீங்க வேதம் சொல்லு நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்ன சொன்னா அவைகளையே கர்த்தருக்கு பார்த்துக்கொள்ளணும்னா, அதாவது உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். ரைட். அப்போ உங்களோட தகப்பன் அவைகளை பார்ப்பார்னு சொன்னால் உங்களையும் அதற்கு மேலாக பார்க்கணும். அதுபோல் உங்கள் பரமபிதா நீங்கள் விசேஷித்தமான, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ரைட். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவருக்கு முடியும் உங்களை போஷிக்கத்தக்கதான். என்ன இன்றைக்கு நாங்கள் தகப்பன்னு சொன்னோன்னே எங்களுடைய அப்பா மாதிரி தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படித்தான் எங்களுடைய வீடு தான் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. ரைட். ஸோ அவர்கள் எப்படி எங்களுக்கு கஷ்டப்பட்டு எப்படி எங்களை வளர்த்தார்கள், எங்களை பராமரித்தார்கள், அவைகள் தான் எங்களை ஞாபகம் வருகிறது. சிலவர்களில் நான் நினைக்கிறோம் இந்த நாட்களில் எங்களோட பரமபிதா இங்கே பேரலைஸாக இருக்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா எங்களுடைய அப்பா அங்கே நான் சிறு பிராயத்தில் அங்கே பேரலைஸாக இருந்தார். சரிண்ணா. அங்கே எழுந்து தனியாக தன்னுடைய காரியங்களை செய்ய முடியும். எங்களோட உதவி தேவை. அவருக்கு சாப்பாடு தீத்தணும். ரைட். அவருக்கு அந்த புண் காயங்களுக்கு மருந்து கட்டணும். ரைட். அவரை அங்கே கயரங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். அவர் அங்கே படுக்கையில் தான் அதிக நாட்கள் இருந்தார். நான் விவரம் தெரிஞ்ச நாட்கள். இப்போ நான் யோசிச்சு பாருங்க, இப்போ இன்றைக்கு இந்த நாட்களில் நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட பரமபிதாவும் பேரலைஸாக தான் இருக்கிறாருன்னு சொல்லி. ரைட். அவருக்கு கை இயலாது உதவி செய்கிறதுக்கு. ரைட். எங்களை பார்க்குறது, எங்களுடைய நிலையை அறிஞ்சு கொள்றதுக்கு அவருக்கு இயலாமல் இருக்கிறது. ரைட். எனக்கு பிரியமானவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எங்களோட பரமபிதா பேரலைஸாக இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நிலைமைகள் மோசமாக இருக்கிறது, காலங்கள் நாங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இல்லை. ஆனால் அங்கே வேதம் சொல்வது இங்கே தேவன் உங்கள் பரமபிதா அங்கே போஷிக்க போதுமானவர்கள். இவைகள் அங்கே வேதம் சொல்வது இவைகள் தற்காலிகமானவைகள், இல்லாவிட்ட ஒரு நிரந்தரமானவைகள் இல்லை. அதாவது உணவு சரி, உடை சரி, ஒரு டெம்பரரி, ஒரு தற்காலிகமான அந்தந்த நாட்களுக்கு அங்கே தேவைப்படுகிற காரியங்கள். ஆனபடினால இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதுக்கான என்ன சொல்றது, நீங்கள் இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்னொரு விதத்தை நீங்கள் அதை இன்னொன்று சொல்கிறது என்ன சொன்னால், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அங்கே நீங்கள் இவைகளை குறித்து அதாவது கவலைப்பட வேண்டாம், ஆனால் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அப்போ நீங்கள் தேவனை நம்புங்கள். அதாவது முற்று முழுதாக இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்று சொன்னால் நம்முடைய தேவனை இங்கே சார்ந்து இருக்கிறது. ஆமென். அங்கே தேவனை தங்கி இருக்கிறது, அங்கே நம்பி இருக்கிற அவர் தான். ரைட். உங்களோட வாழ்க்கையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இங்கே சிலர் சொல்லியிருக்கலாம், என்ன நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்ன சிலவில் அவங்க கைவிட்டுருக்கலாம் உங்களை. ரைட். சிலவில் உங்களுக்கு சபையை கைவிட்டுருக்கலாம். ரைட். சில பாஸ்டர் உங்களை கையை விட்டுருக்கலாம். சில உங்களோட உறவுகள் உங்களை கையை விட்டுருக்கலாம். சில நண்பர்கள் இல்லை எதிர்பார்க்கிறவர்கள், நீங்கள் எதிர்பார்த்திருந்தவர்கள் சிலர் கையை விட்டுருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் ஒருபோதும் கைவிடுறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பரமபிதா ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்களுடைய தகப்பன். எப்படியாயினும் உங்களை போஷிக்க, உங்களை வழி நடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களை சுகம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ரைட். உங்களுக்கு தெரியும், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ரைட். மனைவி இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார். ரைட். எப்படியாவது நான் ஒரு தகப்பனாக என்னுடைய காரியங்களை நான் செய்கிறவனாக இருக்கிறேன். ரைட். ஸோ நான் என்னோட பிள்ளைகளுக்கு பஸ் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் அங்கே பஸ்ஸுக்கு போய் வர அதுக்கு மேலதிகமாக ஏதாவது செய்ய பார்ப்பேன். என்ன ஒரு 100 ரூபா பஸ் போவாதுன்னு சொன்னால் நான் 100 ரூபா கொடுக்குறது இல்லையே. என்ன அதுக்கு மேலே ஏதாவது நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். நான் பிள்ளைகளை நேசிக்கிறோம், பிள்ளைகள் மேலே எங்களை கரிசனை இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7:11 நீங்கள் வாசிக்கணும். எப்படி சொல்லுகிறது?
ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேதம் சொல்லல பாஸ்டராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்கிற போது என்ன, இல்ல தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்கிற போது என்ன அப்படின்னு சொல்லல. வேதம் தெளிவா சொல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்ன, இது உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் சொல்ல பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல காரியத்தை செய்ய நன்மையான காரியம் செய்ய அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னா பரமபிதா பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுறவளுக்கு அங்கே நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். அவ இந்த காலவேளை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். உங்களுக்கு நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லதை யோசிக்கிறோம், நல்லதை செய்ய விரும்புகிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம். அங்கே பரமபிதா அதிலும் பார்க்க நல்லவராயிருக்கிறார். அவர் அங்கே காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவங்களோட வாழ்க்கையில் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்த போதுமானவர். ஆனபடினாலே அவரை முழுமையாக நாங்கள் நம்ப முடியும். ஆமேன். அவர் நம்மேல வைத்த அன்பின் நிமித்தம் தான் தம்முடைய ஒரே பிறான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அந்த குமாரனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய கிரியத்தை அவருடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு விலையை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டு அதை நான் தூக்கி எறிய மாட்டோம். என்ன ஏதாவது நீங்கள் ஒரு 10 ரூபா டொஃபியை வாங்கி நீங்கள் 10 ரூபா டொஃபி 10 ரூபா தானிட்டு டொஃபியை தூக்கி எறிவீங்களா? இல்லை ஒரு கேண்டோஸ் ஒன்று வாங்கினா இல்லை. இல்லாட்டி வேறு ஏதாவது பொருள் உங்களுக்கு இந்த நாட்களில் சரி சொல்லும் 1 கிலோ அரிசியை வாங்கி வந்துட்டு 250 ரூபா தானிட்டு கொட்டி விடுவீங்களா? இல்லை. அப்போ தேவன் அதுக்கும் பேலாக தம்முடைய குமாரனை தம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருக்கிறான். மிகுதி காரியத்தை செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஆமேன். உங்களோட வாழ்க்கையில் நான் பார்த்து சொல்கிற ஒரு காரியம்தான், உங்களோட வாழ்க்கையில் உங்களை வழி நடத்த, உங்களை போஷிக்க, உங்களை கிரிய செய்ய இங்கே போதுமான ஒருவர் இருக்கிறார். ஆமேன். அவர் தம்முடைய குமாரனை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் அப்படி அவரை நீங்கள் நம்ப முடியும். ரைட். அவர் எங்களுடைய முழுமையான நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும். நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசிச்சு கொண்டு சொன்ன 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இங்கே நீங்கள் பார்க்குற போது எலியாட கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். எலியாட கதையை நீங்கள் பார்க்குற நேரத்தில் எலியாட கதையில் சொல்கிறது அங்கே தேவன் சொல்ல இந்த அங்கே பனியும் அங்கே மழையும் பெய்ய மாட்டுது இந்த வருஷத்தில். ஆனப்படினா நீ போய் அங்கே 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 ஆற்றங்கரையில் போய் இரு, காகத்து கட்டெடுக்கிறேன் சாப்பாடு கொண்டு வரும்னு சொல்லி. ரைட். சில வேளையில் அப்படித்தான் சுற்றி கொண்டு போகிறோம், சுருட்டி கொண்டு போகிறோம். என்ன இவங்களை கொண்டு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காமங்கியாவது போய் சாப்பாடு வந்து கொடுத்ததை கண்டிருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் அவைகளை கொண்டு தான் எலியா நினைச்சிருக்க மாட்டான். இப்படிப்பட்ட விதத்தில் கடவுள் கிரிய செய்வார்னு சொல்லி அவன் அதாவது காணாதைகளை இல்லை நடக்காதைகளை அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆமேன். அவன் நினைக்காதவர்களை அவனுக்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்தான். காகம் இப்படி செய்ய முடியாது. அவன் சில வேளையில் நாங்கள் அறியாத எதிர்பார்க்காத விதங்களில் தேவன் அங்கே கிரிய செய்கிறவராக இருக்கிறான். ஆமே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சம்பவத்தில் இங்கே சொல்கிறது அவன் அங்கே அவங்க பின்பதாக சொல்கிறார், நீ அங்கே விதவை வீட்டுக்கு போன்னு சொல்லி விதவை வீட்டில் போன போது இவன் எதிர்பார்க்கல. இவன் நினைச்சாங்க எல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் நமக்கு அங்கே விதவையே சாப்பிட்டுட்டு மறித்து போகிற நிலைமையில தான் இருக்கிறான். நான் சொல்கிறது அங்கே அந்த காலம் முடியும் வர, பஞ்ச காலம் முடியும் வர மாபம் குறைஞ்சு போகல, எண்ணெயும் குறைந்து போகவில்லைன்னு சொல்லி. என்ன அவன் இதுக்கு முதல் காணாத காரியம் இல்லாட்டி கேள்விப்படாத காரியத்தை அவன் கேள்விப்படுகிறான். ஆமே. அது அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட பிள்ளை மரித்து போகிறது. அங்கே அவனை என்ன செய்யறது தெரியாது. ஆனால் அங்கே தாயார் அங்கே எலியாவிடத்தில் கொண்டு வருகிறான். எலியா அந்த பிள்ளையை அங்கே திரும்ப உயிரோடு எழுப்பி கொடுக்குறான். இதுக்கு முதல் காணாத காரியம் அவன் கண்டு கொண்டான். ஆமீன். இது முதல் கேள்விப்படாத காரியம் அவன் கேள்விப்படுகிறான். இதுக்கு முதல் அங்கே இங்கே நடக்காதவைகளை அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை காணுகிறோம். இந்த காலம் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதவைகள் நடக்கும். ஆமீன். கேள்விப்படாதவர்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ரைட். அங்கே அங்கே தெரியாதவர்களை கர்த்தர் அங்கே காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறான். இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அங்கே கிரிய செய்ய போதுமா. எலியா அவங்க முழுமையாக கர்த்தரை நம்பி அங்கே நடந்து போனான். ஆனபடினால்தான் அவன் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அங்கே போஷித்தான்.
அவனை கொண்டு அற்புதங்களை செய்தார், அவனை கொண்டு இங்கே அதிசயமான காரியங்களை செய்தார், அவனை கொண்டு மகத்தான காரியங்கள் அங்கே நடைபெற்றது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்களுடைய நம்பிக்கை இங்கே தேவன் மேலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே முழுமையாக உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் கர்த்தர் மேலே வையுங்கள். அவர் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் மாட்குள்ளே பார்க்குறப்போ அதைத்தான் சொல்கிறது. அங்கே 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 பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து எல்லாம் முடிஞ்சது, ரைட்? இந்த நாட்களில் சிலவங்க நீங்கள் சொல்லலாம், இந்த மாத கடைசியில் வந்திருக்கேன் பாஸ்டர், எனக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு, ரைட்? அங்கே எல்லாம் சீரோவாக இருக்குதுன்னு சொல்லலாம். சில வேளையில் அங்கே வேணும் சொல்ல, அங்கே சொல்ல அங்கே வைத்தியர் கைவிட்டார்கள், பணம் இல்லை, எல்லாம் இல்லை, சகலம். ஆனால் வேணும் அவள் கர்த்தரை நம்பினாள், கர்த்தர் சுகப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பள்ளி உங்களை பார்த்து சொல்ல நீங்கள் சொல்லலாம், பாஸ்டருக்கு எல்லாம் முடிஞ்சது, நான் கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறேன், என்ன செய்கிறேன்னு முழிச்சிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் சொல்கிறார், அவரை நம்புகிற போது அவர் அங்கே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் அங்கே தேவன் அற்புதம் செய்ய போதுமான இந்த காலைவழியில். ஆனால் எங்களோட முழுமையான நம்பிக்கை இங்கே ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கிறது. அவரை நாங்கள் தூக்கிட்டு செய்ய தேவையில்லை, இல்லாவிட்டு அவரை நாங்கள் நடத்தி கொண்டு போக தேவையில்லை. நான் சொன்ன எங்களோட அப்பாவை நான் நடத்திட்டு போனேன், அவருக்கு நான் காயம் கட்டினேன், இல்லாவிட அவருக்கு சாப்பாடு தீர்த்தினேன் என்னோட சிறுபிராயத்தில், ரைட்? இன்னைக்கு கடவுளுக்கு அப்படி நீங்கள் யாரை மட்டும் செய்ய தேவையில்லை, ரைட்? அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு விசேஷித்தமானவர், அதுதான் காரணம். அவர் உங்களை நேசிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறவருடைய பார்வையிலே நீங்கள் அங்கே அவரை நீங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாக்கியவான்கள், அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவர் அறியாமல் இருக்கிறார், அவர்களை கேள்விப்படாமல் இருக்கிறார். இந்த நாட்டில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், ரைட்? அவர் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை விசேஷித்தவராக உங்களை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆமென். அங்கே இறுதி இன்னொரு வசனத்தை உங்களோட வாசிக்கணும். மத்தேயு 5:48 இப்படி சொல்லுறாரு. மத்தேயு 5:48 இப்படி சொல்லுறது. அங்கே வாசிச்சிங்கன்னு சொன்னா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த காலத்தில் கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிறது, உங்களை நீங்களும் பூரண சற்குணராய் நடந்து கொள்ளத்தக்கதா. என்னது எங்க சொல்லுகிறது? அதாவது அங்கே அந்த பூர்ண சர்க்குணம் பெர்ஃபெக்ட். அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னா, அதாவது நீங்கள் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சொல்ல இல்லை, நீங்க பாவம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறத குறித்து பேச இல்லை, நீங்கள் அங்கே பிதாவுடைய ஆவியினாலே முழுமையாக ஆளுகை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து தான் அங்கே பேசுகிறது. பூர்ண சற்குணம் சொல்லுற போது அங்கே உங்கள் பிதா பூர்ண சற்குணா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணா இருங்கன்னு சொல்றோம். நீங்க பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறார், தேவனுடைய ஆவினாலே முழுமையா உங்களோட வாழ்க்கை ஆளுகை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றோம், அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாங்களும் இந்த நாட்களிலே முழுமையாக தேவனாலே ஆளுகை செய்யப்படும் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் வாழுகிற போது நாங்கள் பாவத்தை வெறுத்தவர்களாக, ரைட்? நாங்கள் இங்கே தேவைப்படுறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யத்தக்கதாக, இந்த நாட்கள் ஒருவரை தாங்கத்தக்கதாக, ஒருவருக்கு புத்திமதி சொல்லத்தக்கதாக, ஒருவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக, அங்கே ஒருவர் நாங்கள் இந்த நாட்களில் அங்கே வழி நடத்தத்தக்கதாக, அவங்க ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதாக, ஒருவருக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கத்தக்கதாக. இன்றைக்கு அநேகர் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி இங்கே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பணம் இருக்க இல்லையோ, ரைட்? சுகமா இருக்கிறாங்களோ இல்லையோ, ரைட்? அதில் முக்கியம். அதிலும் பார்க்க இன்றைக்கு ஜனங்கள் அவர்கள் இருந்தாலும் நாளைக்கு என்ன ஆகும் என்ற பயத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதுதான் இருக்கிறது, எங்களுக்கு நாளைக்கு என்ன ஆகும் என்று சொல்லி. அவ இன்றைக்கு எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதா, ஆமென், அவர்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கத்தக்கதா, அவருடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கத்தக்கதா, அவருடைய வாழ்க்கை அங்கே ஒரு சாரமுள்ள வாழ்க்கையா மாற்றத்தக்கதா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியுள்ள வாழ்க்கையா மாற்றத்தக்கதாகத்தான் தேவன் எங்களை வைத்திருக்கிறார். அதோட நானும் என் வீட்டார் முன்னால் கர்த்தரை ஆராதிப்போம்னு சொல்லி நாங்களே கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லுறதுக்கு இல்லை. எங்களை கொண்டு தேவன் மற்றவர்களை
இங்கே ஆட்டி தேட்டி இல்லாவிட்ட கட்டி எழுப்பி அவளுக்கு ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பை கொடுக்க விரும்புகிறவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த நாட்கள் நீங்கள் நம்புங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் இங்கே கிரியை செய்ய விரும்புகிறவராக இருக்கலாம். எங்களுடைய அயலா இருக்கலாம், எங்களுடைய சுற்றத்தாராக இருக்கலாம், எங்களுடைய இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய விரும்புகிறார். நிச்சயம் யாரும் ஒருவரை பாவிச்சிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக, ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரத்தக்கதா, நாங்கள் தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவன் யாரோ ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே பாவிச்சிருக்கிறார். ஆமீன். நான் நம்புறேன் இந்த காலப்பகுதியிலே உங்களை தேவன் பாவிக்கிறார். உங்களுடைய அயலை, உங்களுடைய சுற்றாடலை, உங்களோட இருக்கிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் தொட்டு கொள்ளத்தக்கதாக. ஆமீன். நீங்கள் தேவனை நம்புங்கள். அது உங்களால் ஆகிற காரியம் அல்ல, அது தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. தேவன் அங்கே அவர் பிதா பூர்ண சத்குணா இருக்கிறது போல நாங்களும் பூர்ண சத்குணா இருக்க முடியும். ரைட். அங்கே தேவனுடைய ஆவியின் வழிநடத்தலே நடந்து கொள்ள முடியும். இந்த நாட்கள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அநேகரை ஆட்டக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உதவி செய்ய தேவையில்லை, எங்களுடைய வார்த்தைகளே ஜனங்களை ஆட்டக்கூடியதாக இருக்குது, ஜனங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது, ஜனங்களை கட்டி எழுப்பக்கூடியது. அதுவே பெரிய காரியம். பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதான வார்த்தைகளை பேசணும்னு சொன்னால் அது பெரிய காரியம். ரைட். அவைகளை அங்கே குடும்பனோட வாயில மூடிக்கொண்டிருந்தாலும் பெரிய காரியம்தான். ரைட். கூடுதல் பெட்ரோலில் லைனில் நிற்கிற நேரம் என்ன, நீங்கள் வேறு வேறு காரியங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் அங்கே ஃபுட் சிட்டியில் எங்கேயாவது நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொன்னால் கூடுமான மட்டும் அமைதியாக நிற்கிறதே பெரிய உதவி மெட்டவர்களுக்கு. ரைட். உண்மையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஆனப்படி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்களுடைய வார்த்தைகள் நிறைய பேர் இல்லாவிட எங்களுடைய வாழ்க்கை நிறைய பேரை இங்கே ஆசீர்வதிக்க போதுமா. இந்த கால பகுதியில் நிச்சயம் குறைகள் இருக்கிறது தான், தேவைகள் இருக்கிறது தான், எங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது தான். ஆனால் உங்களை பார்த்து இந்த காலப்பகுதியில் தான் தேவன் உங்களையும் பாவிக்க விரும்புகிறார். ஆமேன். நம்புறீங்களா? இந்த காலப்பகுதியில் தான் உங்களையும் தேவன் பாவிக்க விரும்புகிறார். இல்லப்படா இன்னொரு காலப்பகுதியில் உங்களை வச்சிருக்கிறான் தானே. ஏன்னா இந்த காலப்பகுதியில் தான் உங்களையும் பார்க்க இப்படிப்பட்ட அசௌகரியமான இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் தான் தேவன் எங்களை வச்சிருக்கிறார். ஏன்? இப்படிப்பட்ட காலப்பகுதியில் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நடந்து கொள்ளத்தக்கதாக. ரைட். ஆனால் அப்படி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான், எங்களை கெட்ட வல்லமையாக பாவிக்க போதுமானவர். ஆமேன். இருக்கிற சூழல் உங்களுடைய அயல்வெளியில் ஆனப்படி நான் முழுமையாக கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்புகிற ஜனங்களாக இருப்போம். ஆமேன். அங்கே நான் ஒரு பாடலை பாடும் இந்த வழியில் இங்கே நான் பாடலை பாடுகிற போது எங்களுடைய வாழ்க்கையை நான் கர்த்தரத்தில் ஒப்பு கொடுப்போம். அங்கே நான் பாடும், அங்கே நம்புவேன் என் இயேசு நீர் ஒருவரே. இந்த பாடலை நான் பாடி நாங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். இந்த வேளையில் இங்கே தேவனை நம்புகிற போது அங்கே தேவன் அங்கே எங்களுடைய எல்லா காரியங்களையும் இங்கே வழிநடத்த அங்கே போதுமான தேவனாக இருக்கிறார். ஆனபடினாலே நான் இந்த ஒரு கர்த்தர் சமூகத்தை எழுந்திருப்பேன். இந்த வேளையில் எழுந்திருந்து எங்களுடைய வாழ்க்கையை நான் விட்டு கொடுப்போம் தேவனிடத்தில். நான் சொல்லுவோம், ஆண்டவர் இந்த காலை வேளையில் நான் இருக்கிறேன் கர்த்தாவே சுவாமி. ரைட். நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நம்புகிறேன். ரைட். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்களா இது நடைபெறாதுன்னு சொல்லி, இல்லாவிட்டா இது 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 என்ற வாழ்க்கையில் நான் அது தூர கனவாக இருக்குது இது சொல்லி இல்லை, அவைகள் நடைபெறக்கூடுமானவைகள். ஆமேன். அது தூர கனவுகளாக இருக்குன்னு சொன்னால் அது நிச்சயம் அது தேவனுக்கு அண்மையில் கொண்டு வர முடியும். ரைட். இது நடைபெறாத ஆண்டவர், இது ஒரு நாளும் இது என்னுடைய கனவாக மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. இந்த வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், யாராவது அப்படி நீங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா இது என்னுடைய இது தூர கனவாக இருக்குதுன்னு சொல்லி? நான் கண்ணை மூடி தலையை தாழ்த்தி ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுப்பேன் இந்த வேளையில். அப்படி யாராவது சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையில் கனவாக மட்டும்தான் இருக்குது ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் யாரோ சிலர் நீங்கள் நினைக்கிறீங்க இது என்னுடைய தூர கனவாக இருக்குது, இது ஒருபோதும் எனக்கு நடைபெற போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் அதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். உங்கள் பரமபிதா உங்கள் கனவுகளை உங்கள் நிஜமாக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதிரி காலை வழியில் நம்புங்கள். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான், உங்கள் பரமபிதா இங்கே உங்கள் கனவுகளை நிஜமாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.